ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் படிக்க போற கதை வலைத்தளத்துல படிச்சது. கதையோட பெயர் இன்றைய ராசி பலன். கதையோட ஆசிரியர் திரு தாமோதரன் அவர்கள். இது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான கதை. படிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி கேட்குற உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக இன்றைய ராசி பலன். பணியிலிருந்து ஓய்வு பெற்று 2 வருடங்களாய் பொழுதை அரட்டையும் தூக்கமுமாக கழித்து கொண்டிருக்கும் அம்மையப்பன் அன்று காலை கண்விழித்து எழுந்தவர் காலை நேர கடன்களை முடித்து அப்பாடி என்று நாற்காலியில் உட்காரவும் அவர் மனைவி ஒரு டம்ளரில் காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் சரியாக இருந்தது. கையில் கொடுத்த காப்பியை ருசிக்க வாயில் வைக்க போனவர் மேல் சர்ரென்று வந்து மோதிய செய்தித்தாளால் கை ஒழுங்கு தவற சில துளி காப்பி கற்றைகள் அவர் வெறுமனே அணிந்திருந்த வெள்ளை முண்டாபனியன் மேல் சிதறி விழுந்தன. அவருக்கு வந்த கோபம் அப்படி இப்படி சொல்ல முடியவில்லை. அறிவு கெட்டவன், மனுஷன் உட்கார்ந்துருக்கிறது தெரியாம பேப்பரை விசிறிட்டு போறான் பாரு. உதடு முணுமுணுக்க திட்டியவரை சட்டை செய்யாமல் அந்த பேப்பர் போடும் பையன் சைக்கிளில் பறந்து கொண்டிருந்தான். பாவம், உண்மையிலேயே அவனுக்கு இவர் மேல் விழுந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம். காப்பியை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றிருந்த மனைவி இவரின் முணுமுணுப்பு சப்தம் கேட்டு வெளியே வந்தவள் செய்தித்தாளை பார்த்துத்தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து, என்னங்க, நியூஸ் பேப்பரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அவரின் கோபத்தீயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாள். அறிவு கெட்டவன், ஆள் மேலே வீசிட்டு போறான். இவர் காஃபியை குடித்து முடித்து போனவனின் திசையை பார்த்து சொன்னவரை கண்டு கொள்ளாமல் கீழே உட்கார்ந்து செய்தித்தாளை விரித்து படிக்க ஆரம்பித்து விட்டாள் அவர் மனைவி. இவருக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. காஃபி சிந்தியதும் அவன் கண்டு கொள்ளாமல் போனதும் இல்லாமல் இப்பொழுது பேப்பர் படிக்கலாம் என்று நினைத்தவர் எண்ணத்தில் மண் விழ அவர் மனைவி செய்தித்தாளில் ஆழ்ந்து விட்டாள். இனி அவருக்கு படிக்க கிடைக்க அரை மணிக்கு மேல் ஆகிவிடும். அதுவரை என்ன செய்வது? சரி, வாக்கிங் கிளம்ப வேண்டியதுதான். எழுந்தவர் வாக்கிங் செல்வதற்கு உடை மாற்ற உள் அறைக்கு சென்றார். 10 நிமிடத்தில் வெளியில் கிளம்ப ஆயத்தமானவர் மனைவியிடம், நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் மனைவி, ஏங்க, உங்களைத்தான் கூப்பிடவும் எரிச்சலுடன் திரும்பி, என்ன? கோபத்தில் அவர் குரல் உருமுவது போல் கேட்டது. இன்னைக்கு உங்க ராசிக்கு பேப்பர்ல வீண் சண்டை சச்சரவுன்னு போட்டிருக்குது. அதனால எங்கேயும் வாயை கொடுக்காம வந்து சேருங்க. மனைவியின் பேச்சால் அதிருப்தி தெரிய, அதுதான் காலையிலிருந்தே தெரியுதே, முணங்கியவாறு வெளியே கிளம்பினார். காலை சூழல் நன்றாக வெளுத்து விட்டதால் இன்று நடை நம் நகரை சுற்றி மட்டும் செல்வோம் என்று நடக்க ஆரம்பித்தார். அம்மையப்பன், அம்மையப்பன் குரல் வர திரும்பி பார்த்தவர் லோகநாதன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார். என்ன, இன்னைக்கு லேட்டா? கேட்டபடி அருகில் வந்தவர், நான் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன், சரி வாங்க, உங்க கூட இன்னொரு ரவுண்டு நடந்து வரேன். கூடவே நடக்க இருவரும் மெல்ல பேசியவாறு நடக்க ஆரம்பித்தனர். நடைப்பயிற்சி முடிந்து நகரின் மத்தியில் இருந்த பிள்ளையார் கோவில் வாசலில் போடப்பட்டிருந்த பெஞ்ச் ஒன்றில் இருவரும் ஆசுவாசப்படுத்தி கொள்ள அங்கு ஒருவன் இருசக்கர வாகனத்தை வைத்து கொண்டு விழித்து நின்றிருந்து கொண்டிருப்பதை கண்டனர். இருவரும் அதே காலனியில் வசிப்பவர்கள் ஆதலால் வண்டியுடன் நிற்கும் அவனை பார்த்து, என்ன தம்பி, யாரை எதிர்பார்த்து இங்கே நிற்கிற? அக்கறையுடன் கேட்டனர். இந்த காலனிக்காரர் ஒருத்தர் இந்த வண்டியை சர்வீஸுக்கு எங்கள் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு வந்தாருங்க. நேற்று நைட்டு இங்கே கொடுக்க வந்தேன், ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியல. அதனால் காலையில் கொண்டு விட்டுட்டு வந்துடுன்னு ஓனர் அனுப்பிச்சார். இந்த காலனியில் இருந்தா யாரா இருக்கும்? அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு, சரி, செல் நம்பர் கொடுத்துருப்பார்ல, அதில் கூப்பிட்டு பார்க்கறது தானே என்றார்.
அதில தானங்க நேத்திலிருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுக்க மாட்டேங்கிறாரு. கோவில் பக்கத்தில தான் வீடுன்னாரு. எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பையன் புலம்பினான். அவனின் புலம்பலை சகிக்க முடியாத அம்மையப்பன், சரி அந்த நம்பர குடு. நான் ட்ரை பண்றேன். அவர் வீடு எங்கன்னு. பையனிடம் நம்பரை வாங்கி இவர் கையில் வைத்திருந்த செல்போனில் போட்டு அந்த நம்பருக்கு அழுத்தினார். ரிங் போய்க்கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். சட்டென ஃபோன் எடுக்கப்படும் சப்தம் கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன், ஹலோ ஹலோ, எதிரிலிருந்து ஹலோ. அவசரமாய், சார் நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு நிமிடம் மௌனம். இப்போ அமெரிக்காவுல இருக்கேன். இந்த பதிலால் அதிர்ச்சியடைந்த அம்மையப்பன், சார் நீங்க வண்டிய சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தீங்களாம். அதைய திருப்பி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் உங்க வீட்ட தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார் என்ன இப்படி பேசுறீங்க? உங்க வீட்ட சொன்னீங்கன்னா, நானே அவர அங்க அனுப்பி வைப்பேன். ஏன்? அவனுக்கு வழி தெரியாதா? இல்ல அவனுக்கு நீங்க என்ன வேலையாளா? அம்மையப்பனுக்கு சுருதி ஏற ஆரம்பித்திருந்தது. என்னய்யா பேசுற? உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நெனச்சேன் பாரு. எதிர்பக்கத்தில், நான் கேட்டேனா? எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. உன் வேலை என்னவோ அத பாப்பியா? அத விட்டுட்டு முகமெல்லாம் சிவக்க கோபத்தில் என்ன பேசுவது என்று இவர் தடுமாறிக் கொண்டிருக்க, அதுவரை அவர் வாயையே பார்த்துக் கொண்டிருந்த லோகநாதன், "இங்க கொடுங்க ஃபோன." அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கியவர், "யோவ்! நீலாம் ஒரு மனுஷனா?" அடுத்து வந்த அவரது வசவு வார்த்தைகளை நாம் எழுத்தில் எழுதக்கூடாது. இவர்களின் விசாரிப்பு போகிற போக்கை பார்த்த அந்த வண்டியை கொடுக்க வந்த பையன், சத்தமில்லாமல் வண்டியை திருப்பிக் கொண்டு கிளம்பிவிட்டான். ஒத்த கொத்த பார்த்துக்கலாம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு என்ற நமது வழக்கமான பஞ்ச் வசனங்களை பேசிக் கொண்டிருந்த லோகநாதன், இறுதியாக அவர் கோவில் பின்னாடி தான் இருக்காராம். தைரியம் இருந்தா வான்னு சவால் விடுறான். வாங்க போய் அவனா நாமளான்னு பார்த்துடுவோம் என்றார். அவன் மேல் அளவு கடந்த கோபம் இருந்தாலும் அம்மையப்பனுக்கு இந்த சூழல் நம்மை எங்கோ கொண்டு போகிறது என்பதை உணர்ந்தாலும் பலியாடு போல லோகநாதனின் பின்னால் வீராவேசத்தை காட்டிக்கொண்டு நடந்தார். இவர்கள் அவன் வீட்டில் போய் நிற்கவும் வீட்டுக்குள்ளிருந்து ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து, சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவர் தான் அப்படி பேசுறாருன்னா நீங்க கூட சரிக்கு சமமா சண்டைக்கு வரீங்களே. அவளின் சமாதான பேச்சு இவர்களை கடிவாளமிட்டு நிறுத்திவிட, என்னம்மா, நாங்க என்ன சண்டைக்கா வந்தோம்? நீங்க இப்படி கேட்குறீங்க? வீடு எங்கன்னு கேட்டோம். அதுக்கு என்னமோ பேசுறார் அவரு. கோபமாய் பொழிந்தார் லோகநாதன். சார் அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 6 மாசம் தான் சார் ஆச்சு. அடிக்கடி இப்படி பேசி சண்டை இழுத்துக்கிறாரு. மனைவி வருத்தமாக சொல்ல, சரிம்மா நாங்க போறோம். அவர கொஞ்சம் அமைதியா பேச சொல்லுங்க. திரும்ப நினைக்க, சர்ரென்று ஒரு கார் வந்து அங்கு நிற்க, அதிலிருந்து 4, 5 வெள்ளை வேட்டிகள் இறங்கி, "என்னம்மா? என்ன பிரச்சனை? மாப்பிள ஃபோன் பண்ணாரு. வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்க வராங்களாமா? யார் இவங்களா?" விரோதமாய் பார்த்து இவர்களை நோக்கி வர, அம்மையப்பனுக்கும் லோகநாதனுக்கும் உள்ளுக்குள் ஜுரம் வர, அதை காட்டிக்கொள்ளாமல், "யாரு சண்டைக்கு வந்தா? இந்த அம்மா கிட்ட முதல்ல கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு." தைரியமாக பேசினாலும் உள்ளுக்குள் ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயம் இருவருக்கும் இருந்தது. அதற்குள் அந்த பெண்மணி நடந்த விஷயங்களை சொல்ல, அவர்கள் தங்களது கோப பார்வையை மாற்றிக்கொண்டு, மாப்பிள்ளை பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார், சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்றனர். இவர்களுக்கு அப்பாடி இந்த பிரச்சனை விட்டால் போதும் என்றிருந்தது. அலுத்து களைத்து வீட்டுக்குள் நுழைந்த அம்மையப்பனை பார்த்த அவர் மனைவி, பாவம் இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்திருப்பாரு போலருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அவருக்கு டிஃபன் செய்ய சமையல் அறைக்கு விரைந்தாள். களைத்து உட்கார்ந்த அம்மையப்பன் அருகில் அவர் படிப்பதற்காக மடித்து வைத்திருந்த செய்தித்தாளில் முதலில் அவர் தேடியது அவருடைய ராசி பலனை படிக்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இன்றைய ராசி பலன்?
இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் போலன்னு தோணுது இல்லையா? நல்லதுக்கே காலம் இல்லன்னு புலம்ப கூட செய்வோம். ஆனா, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசியமான பொழுதுபோக்குங்கங்க தான். அன்னைக்கு கோவமாவோ, வருத்தமாவோ இருக்கும். ஆனா, திரும்பி பார்க்கும்போது, அது ஒரு சின்ன ஹாஸ்யமான விஷயமா தோணும். அடுத்த வாரம் மற்றும் ஒரு கதையோடு உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமா ராசி பலன் பார்க்கறத மறந்துடாதீங்க. பாய்.